Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ வந்து டிபிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணது என்னென்னா, செகண்ட் ப்ரெக்னென்ட் ஆனதுனால தான் டிபி வந்தது, நீங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு வந்து டிபி வந்திருக்கு. அதில் வந்து நாங்கள் டிபி வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. அதாச்சும் வந்து இது மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, டெஸ்ட் கொடுத்துருக்கோம், இன்னும் ரிசல்ட் வரலன்னு தான் சொல்லியிருக்கோம். பட் வந்து நிறைய பேர் டிபினே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது வந்து செகண்ட் ப்ரெக்னென்சினால தான் இது வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. நம்ம என்ன டாக்டரே கேட்டோம், எங்களுக்கும் இது தெரியாது, அதனால தான் டாக்டரே கேட்டோம். நானும் இந்த கண்டிப்பாக நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் போய் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஒருவேளை ப்ரெக்னென்ட் ஆனதுனால தான் வந்து இது வந்துச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லைங்க, இது வந்து ப்ரெக்னென்ட்னால வரது இல்லை, ப்ரெக்னென்சிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ வந்து நீங்கள் டிபியே உங்களுக்கு ப்ரெக்னென்சி எப்போ டிபி வருமா ஒரு சில பேருக்கு, ப்ரெக்னென்சி அப்போ டிவி இருந்தாலுமே அவங்க வந்து 6 மந்த் டேப்லெட் எடுக்கணும். அதாவது ப்ரெக்னென்ட்னால வரதில்லை, ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்களுக்கு டிவி வந்திருக்கு. அவங்க வந்து 6 மந்த் டேப்லெட் எடுத்தால் அவங்களுக்கு வந்து க்யூர் ஆகிடுமா. அதே மாதிரி அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த டிபி டேப்லெட் சாப்பிடுவோம்ல, அது வந்து ஹெவி டோஸ் தான். ஸோ அது சாப்பிட்றதுனால பேபிக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த பேபிக்கும் நமக்கும் சேர்த்து சாப்பிட்டுக்கணும் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்போ வரையுமே என்னை பார்த்துட்டு அவங்க வந்து கன்ஃபார்ம்ல தான் இருந்தாங்க, எனக்கு வந்து கன்ஃபார்மா டிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் வந்து கன்ஃபார்ம்ல இருந்தாங்க. நாங்க இந்த போன வீடியோலயே சொல்லியிருந்தோம், மென்ஷன் பண்ணியிருந்தோம், இதுக்கும் பிரெக்னன்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது வந்து நார்மலா இப்ப தெரியலனாலும் இருந்துச்சுன்னா இன்னொரு நாள் வந்து வெளியில வரும், இல்ல இது யாருக்கு வேணாலும், லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், யாருக்கு வேணாலுமே நார்மலாக வர்ற ஒரு விஷயம்தான் அப்படின்னு. இந்த ஃபீவர் வந்ததுனால எனக்கு லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துச்சு, ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த இது பார்த்துட்டு ஐயோ ரொம்ப இருக்குன்னு தான் அவங்க கன்ஃபார்மாகவே வந்து அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிட்டது. எங்ககிட்ட டைரெக்டாக சொல்லனாலுமே அவங்க வந்து எல்லா அது இருந்துச்சுன்னா என்னெல்லாம் பண்ணணுமோ அது ஆல்ரெடி எங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி இருந்துச்சா. நான் போன கமெண்ட்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கக்கா, நீங்கள் கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, இருக்கவே இருக்காதுன்னெலாம் நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் எனக்கு இருக்குன்னே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது ப்ரெக்னன்சிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், அதாவது நான் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது 100% நியாயம். நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன், சரி சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆனதுனால கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும், அதனால வந்து நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கலாம். ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒத்துக்கலாம். ஆனால் நான் ஹெச்பி வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஏற்றிட்டேன் நான், அதனால எனக்கு பெருசாக தெரியல. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்கலாம். செகண்ட் ப்ரெக்னன்சி சீக்கிரமாக ஆனால் டயர்டாக இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் டிவியை வந்து கனெக்ட் பண்ணி சொன்னப்போ தான் இது எப்படா கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிவிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் அவங்க டிவின்னும் போது நானுமே ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டர் போய் கேட்ட கேள்வி இதுதான், எங்களுக்கும் தெரியாது. ஆனால் வந்து அதாச்சும் வந்து நீங்கள் ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே, நம்மள மாதிரி இவனுக்கு கெஸ் பண்ணாங்க இருக்கும் அப்படின்ட்டு அடிச்சு சொல்றீங்க, டிவி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே, நானும் அதே மைண்ட் செட்டில் தான் இருந்தேன், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி நானும் போய் டாக்டர் கேட்டேன். பட் அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் உங்க எல்லாருக்குமாகவே வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்ததுனால ப்ளஸ் லங்ஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து என்னென்னா டேப்லெட், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க, அது நான் எடுத்துகிட்டு தான் வந்து இருக்கிறேன், அதுக்கு வந்து எதுவுமே சொல்லலை. அதே மாதிரியே நம்ம வந்து அந்த சளி துப்பி கொடுத்துருந்தோம் கவர்மெண்ட்டில், அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்துரும்னு நினச்சோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, 2 days கேப் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நாங்கள் வந்து டிபி வீடியோ எடுத்து என் ஃபேஸில் நல்லா ஒரு 3 daysக்கு மேலே, அதாவது டிபி வீடியோவே கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணோம். அந்த ரிசல்ட் வர்றதுக்கும் நாள் தான் பண்ணோம், அதுலேருந்தே 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 days, ஆமாம் இன்னையோட வந்து 4th day ஆகுது. அந்த வீடியோவில் செம்ம ஹேர் கட் பண்ணாமல் உட்காந்துருந்துருப்பேன், இதில் ஹேர் கட் பண்ணியிருப்பேன், இருந்தாலுமே முடி கலைஞ்சிருப்பேன். ஏன்னா midnight 12 o'clock நேற்று தான் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 2 ரிசல்ட்டும் சேர்த்தே கொடுத்தாங்க. மொதல் ரிசல்ட் வந்து நாள், அதாவது எப்படின்னா 3 சாம்பிள் கொடுத்துருந்தேன். 3 சாம்பிள், சின்ன டப்பா வந்து நாள் ஒரு சாம்பிள், ரெண்டாவது நாள் ஒரு சாம்பிள், அதே மாதிரி நீட்ட டப்பா வந்து ஒன்று, ரெண்டாவது நாள் சாம்பிள் தான். நாள் அந்த நீட்ட டப்பா கொடுக்கல. ஸோ அந்த 2 ரவுண்டு டப்பாவை மட்டும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு
டிபி எல்லாம் எதுவும் இதுல இதுல அதாச்சும் வந்து இப்போ இதுல இல்ல. எனக்கு என்ன டவுட்னா அந்த ரவுண்டு டப்பால நான் துப்பி கொடுத்தது எல்லாமே வெறும் எச்சி தான். அதுல அவ்வளவா நான் சளியே எனக்கு வரவே இல்லை. அதனால எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்துச்சு. இது சளி இருந்தது ஆனா கொஞ்சமா இருந்தது. டெஸ்ட் பண்றதுக்கு இதுல அக்யூரேட்டா தெரியாது அப்படின்ற மைண்ட் செட் எனக்கே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க சொல்கிற சிம்டம் நானும் தையக்காலை வச்சுட்டு பேசாமல் இல்லாமல் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணுறது இப்படிலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸு அதே மாதிரி நிறைய பேர் வந்து நீங்களுமே சொல்லியிருந்தீங்க ஒருத்தவங்களுக்கு இருக்குது ஆனால் நான் டேப்லெட் சாப்பிட்டு சரி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அப்போ நமக்கு இருந்தாலும் டேப்லெட்டை சாப்பிட்டு சரி பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சாம்பிள் அது வந்து அதுக்கு அடுத்த நாள் வர சொல்லியிருந்தாங்க. நான் போனேன். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்ததுனால மழை பெஞ்சதுனால உள்ள வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அதனால எங்களால் சாம்பிள் எடுக்க முடியல. ஸோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், நெக்ஸ்ட் டே வந்துடுறாங்க. நான் உடனே வந்து அடுத்த நாளும் கிளம்பி போனேன். அங்கே போனேன். வாங்க வினயா தானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அவங்க? ஆமாம் அப்படின்னு. அவங்க டிவியெல்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாமே நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ பயப்படாதீங்க. ஏன்னா நான் வந்து 2 days ரொம்ப பதட்டமாகவே போய் கேட்டேன் அவங்ககிட்ட. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நெகட்டிவ் தான் ரிசல்ட். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்கும் போது. ரெண்டாவது பாக்ஸ் அவங்க வந்து நல்லா இது பண்ணிட்டு சொன்னாங்கல்ல, அப்போதான் எனக்கு அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 பாக்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது கண்டிப்பாக அது நான் எச்சு துப்பி தான் கொடுத்தேன். மொதல் பாக்ஸ் மேலே ஓகே, 2வது பாக்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் 3வது பாக்ஸ் வந்து எனக்கு சளி தான் வந்துச்சு. அந்த டைமில் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர வச்சுட்டேன். ஸோ அதுபடி பார்த்தா வந்து 2 ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு. டிபிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்பையும் இவங்க வீட்டுக்கு வந்தோட சொன்னோன்னதான் சபாடா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ரிசல்ட் சொல்லும் போதே நான் வந்து சொன்ன டிபி இல்லை பாப்பான்னு. ஆனால் அப்போ வந்து சொன்னது இவங்க வந்து நம்மள ஆச்சு இப்போதானே வந்திருக்கு, அப்போ இன்னொரு பாக்ஸ் இருக்கிற ஒரு வேளை அதில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க மைண்ட் செட் இருந்தாங்க. நான் சொன்னேன் அதெல்லாம் இருக்காது. அம்மா வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் கொடுக்கும் அந்த டெஸ்ட் கொடுக்கும் போதே அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த லங் இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருந்து கோல்டெல்லாம் ஃபுல்லாக இருந்ததுனால லங் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம டாக்டர் இல்லை, எந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு தெரியாது. நமக்கு சும்மா வாய்க்கு அடிக்கக்கூடாது. லங் இன்ஃபெக்ஷனே ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால அவங்களே அதான் சொல்கிறேன், அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ அந்த அளவு டிபி வர்ற அளவு எனக்கு வந்து இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது சரி. செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் நான் கேட்டு வந்து சொல்லும் போது தான் இவங்க வந்து எல்லாமே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த கேப்ல அம்மா வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது அந்த ஹாஸ்பிடல் அட்மிட் ரிசல்ட் வர்றதுக்கு அப்போவே அன்னைக்கு நைட்டே ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகுறேன்னா அன்னைக்கு காலையில வந்து அம்மா வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜே பண்ணல, நாங்களே தான் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்தோம். எனக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து செட் ஆகலை. அங்கே இருக்கிற போது என்னவோ ஒரு மாதிரி எப்படின்னா அவங்க நல்லா தான் இருக்காங்க சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, ஒரு மாதிரியா இருந்தாங்க. சரி ஓகே, நான் ரிக்வெஸ்ட் பண்ணி டாக்டருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி நான் வந்து விட மாட்டேன், ரிசல்ட் வந்தாதான். ஏன்னா நீங்கள் வந்து சீரியஸ்னஸ் புரியாமல் நீங்கள் கிளம்புறீங்க. டாக்டர் எவ்வளோ அட்வைஸ் பண்ணாங்க, இருந்தாலும் நாங்கள் தான் கேட்காம அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அதனால விட மாட்டேன்ட்டாங்க. என்ன நீங்க போறேன்னு சொல்றீங்க? ஏன்னா ஒருத்தவங்கள 2 பேர் இப்ப அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்ன போறேன்றீங்க, ரிசல்ட் வரட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் கேட்காம. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ரிசல்ட் வந்து ஒருவேளை பாசிட்டிவ் வந்தா நாங்கள் உடனே வந்து அட்மிட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்தனே. பட் அன்னைக்கு அவங்க வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்காங்க. இடையில வந்து வாமிட்டு, இடையில நான் வாமிட்லாம் எடுக்கிறனால அதை சொல்லணும். அது இல்லை, என் வாய்ஸ் அது சுற்றி போடுறது. அதாவது எனக்கு என்னன்னா ஃபீவரு, கால்வலி, இந்த ரொம்ப டயர்டா படுத்துக்கிறது மட்டும் இல்லை. மற்றபடி வாமிட்லாம் நான் வந்து சீக்கெல்லாம் அழகா 3 மாசத்துலயே நின்றுச்சு. இப்போ வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 1 kg இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு அதாவது அது 1 kg லிஸ்ட்ல வராது, ஒரு 700 அது வந்து கிராம்ல ஏறது வந்து கணக்கில்ல, இருந்தாலும் வயித்துக்குள்ள இருக்கும் ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல். ஓகே, ஒரு 35ல இருந்து மூஞ்சி பாக்குறவங்களுக்கே போன வீடியோக்கு இந்த வீடியோக்கு 36 கிட்ட 36.5 கிட்ட வந்திருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஓகே ஓகேடா, வாமிட் எடுத்தாலும் பரவாயில்லன்னு நான் இப்ப எல்லாம் வந்து முடிவு பண்ணிட்டேன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
சாத்துக்குடி ஜூஸ் வந்து அது குடிச்சே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால வந்து ஓரளவு எனக்கு இப்போ ஜெனரலா இப்போ நம்ம சளிலாம் எனக்கு நிஜமா எனக்கு இப்பயுமே தொண்டையிலயோ நெஞ்சிலையோ அப்படிலாம் இல்லை. இடையில மட்டும் இந்த நெஞ்சு சளி மஞ்சள் சளி வரும்ல, அது ஒரே ஒரு நாள் வந்துச்சு. அதுக்கே பயந்து போயிட்டேன். பார்த்தா கரெக்டாக அன்னைக்கு தான் ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துச்சு. அப்பாடா அப்படின்னு இருந்துச்சு. அது உடனே எனக்கு சரியாயிடுச்சு. ஜெனரலாவே எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சளி எனக்கு வரவே வராது. நான் இருமி நீங்க சும்மா இருமுனாலே எனக்கு சளி வரும். அந்த மஞ்சள் சளின்றது அது வந்து நார்மல்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் எனக்கு வந்து இருக்கு. நானும் போய் டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து இல்ல. அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட் நோட் எடுத்துட்டு வாங்க. இதுல ஏன் நாங்க வந்து அதாவது இல்லன்றதுக்கான ரிப்போர்ட் காட்டல, இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் காமிச்சோமா? ரிப்போர்ட் காட்டல நினைக்கிறேன். 68 சிஆர்பி லெவல். நான் அதை கொண்டு போயிலாம் நான் எத்தனை பேர்கிட்ட அதை காமிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ இல்லைன்றதுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து ரிப்போர்ட்லாம் கொடுக்கல. நீங்கள் வந்து கவர்மெண்ட் நோட்டு எடுத்துட்டு வாங்க, எழுதி தரேன்னாங்க. பட் நான் வந்து அந்த கவர்மெண்ட் நோட்டு எடுத்துகிட்டு போகல. இதில் இன்னொரு சம்பவம் என்னன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு போயிருந்துருக்கணும். ஐ மீன் கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு செக்அப் இவங்களுக்கு இவங்க வந்து டேட் மறந்துட்டாங்க. வெட்னஸ்டேன்னு நினச்சிக்கிட்டாங்க. எனக்கும் வந்து தான் போகணும். ஆனா டேட் நான் 28ன்னு அப்பையிலேருந்தே சொல்லி ஏன்னா போன டைம் நான் புதன்கிழமை போனேன். அதை கணக்கு வச்சு 28ன்னு காலையில பார்த்தா ஒரு அக்கா மெசேஜ் பண்றாங்க, நீங்க சுகர் டெஸ்ட் வரலையாடான்னு. அப்பதான் நான் நோட் எடுத்து பாக்குறேன் 27. அதாவது அது 28 மாதிரி இருக்கு, ஆனா அது 27. ஐயோ போச்சுடான்னு. நம்ம தடவை வந்து ஜிஹெச்சோட செக்கப்பை வந்து மிஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த செக்அப் போகும்போது தான் அந்த நோட்டில் வந்து அந்த டிபி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது எழுதிட்டு வரணும். ஏன்னா ரிப்போர்ட் ஒரு மந்த் ரிப்போர்ட் நம்ம இன்ஜெக்ஷன் அதே மாதிரி போடல. இன்னும் 3rd மந்த் இன்ஜெக்ஷனே போடலாம். ஸ்ட்ரீக் எல்லாமே ப்ராப்பரா நடந்துச்சு. ஆனா இந்த பேபிக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நடக்கவே இல்லை. இப்போ வந்து என்னன்னா, ஆனா ஃபீவர் இருந்தா இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க, ஜன்னி வந்துரும்னு சொல்லிட்டு. சளி இருந்தா போட மாட்டாங்க. இது ரெண்டுமே நமக்கு 3 மாசமாவே இருந்துச்சு. இப்போ 5 மந்த்துக்குள்ள போட்டுலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஊசி போட்டாதான் தெரியும் அந்த 6000 அமௌண்ட் வருதா இல்லையான்னு. நாளைக்கு போய் ஆதார்ல இஷ்யூ. ஐயோ இது சத்தியமா சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்தே ஏகப்பட்ட இஷ்யூவா இருக்கு. இதுல அமௌண்ட் தேவையில்லைன்னு நினைச்சிருந்தா இந்த இஷ்யூ எல்லாம் வந்திருக்காது. அமௌண்ட் நான் தான் வேணும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரம் கார்டுக்காக ஆதார் கார்டை திருப்பி ரினியூவல் பண்ணி, என் குழந்தை பருவத்தோட போட்டோ இருக்கு, யார் நம்பர் கொடுத்தோன்னு தெரியல, என் ஃபிங்கர் பிரிண்ட் இல்ல, ஆதார் கார்டே செத்து போயிடுச்சு. அதை போய் இப்போ உயிரோட வர வச்சு இப்பதான் வர வச்சிருக்கோம் ஆதார் கார்டை. அடுத்து வந்து பாவம் 2 to 3 டைம் கால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் கால் பண்ணாடா போங்களா ஈஸ்வரம் நம்பர் கேட்க. ஏன்னா இந்த டைம் ஈஸ்வரம் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா காசு வரும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போய் சுகர் டெஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பில்லை, பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவோட மோட்டிவ் என்னன்னா, டிவி இல்லை, செகண்ட் பிரெக்னன்சிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ ஃபீவர் வந்துமே பேபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காங்க. நம்ம பார்த்தோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா இருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட் கேட்டோம், இது மாதிரி எஃபெக்ட் ஆகுமா பேபிக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் 5 மந்த் வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா கூட பேபி வந்து அவங்க பாட்டுக்கு வளருவாங்க. 5 மந்த்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். நீங்கள் சாப்பிட்றது பத்தாது, நீங்கள் டபுளாக சாப்பிட மாட்டா தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க. 5 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் என்னதான் சாப்பிட்டாலுமே குழந்தைக்கு போகிறது கஷ்டம். அதுக்கெல்லாம் ஏறுறதுக்கு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. 5 மாசம்லாம் நீங்க சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி குழந்தை வளர்ந்துருவாங்க. ஆனா 5 மாசத்துக்கு மேல உங்களை பாடா படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அதான் கரெக்ட். இந்த ஒரு 1 மந்த்ல வந்து 5 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது. 5 மந்த் ஸ்டார்ட் ஆக போகுது ஹாப்பிலி. 1 மந்த் இப்பதான் 4th மந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. மே 12 ஜூன் 12 ஜூலை 12 ஆகஸ்ட் 12 செப்டம்பர் 3rd மந்த் தானா? 3rd மந்த் தானே? ரொம்ப லாங்கா இருக்கு. 15 வீக். எனக்கு இன்னும் ரொம்ப மாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. உடம்பு சரியில்லாமலே நான் சுத்திட்டு இருந்தேன்ல அதனால. ஆனா எப்போதும் 5 மாசம் போவாது, அடுத்த 5 மாசம் எனக்கு நம்ம ஸ்ரீபாப்பாக்கெல்லாம் எனக்கு உண்மையா எப்போ நம்ம இப்படிதான் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஸ்ரீக்கும் நம்ம இப்படிதான் புலம்புடும், டேஸ் போவே மாட்டேங்குது. எனக்கு ஞாபகம் இல்லை. ஆமா, நம்ம சொன்னா கூட பழைய வீடியோல பேசியிருந்தா எடுத்து சிங்க் பண்ணி விட்டுருவாங்க. வேணாம், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆமா, நம்ம சொல்லியிருப்போம். நீங்க நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டேஸே போக மாட்டேங்குது, நீ எல்லா வீடியோலையும் புலம்பிருப்பேன், டேஸே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த பேபிக்கும் டேஸ் சுத்தமாக போல. அண்ட் இது பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் அடிச்சுட்டு நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னா, முருகன் கோயில் எப்போதும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ தான் போயிட்டு வந்தோம். அதே மாதிரி இப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
12:27 ஆயிடுச்சு. இது பகல் கிடையாது, நைட். ஏன்னா 28 ஆகஸ்ட் மேல இருக்கும் பாருங்க. ஏன்னா இது நைட்டு. ஸோ வந்து ஸ்ரீகுட்டியெல்லாம் இப்போதான் தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நியூஸ் எப்படியாச்சும் சொல்லிடலாம் வீடியோ போட்டு. இல்லை இந்த வீடியோ நான் எவ்வளோ தூக்கத்துமா, ஏன்னா மதியத்தில் நல்லா தூங்கிடுறாங்க மேடம், அதனால தான் தூங்கிக்கிட்டே இருக்க. தூங்குறது மட்டும்தான் எனக்கு வேலை. என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணல. ஓகே, இந்த வீடியோட மோட்டிவ் வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து இல்லை இப்போ ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்காங்க. நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உடனே இந்த டாபிக் வச்சு பேசிட்டு போகாத, போதும். இல்ல எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்யூன்னு முடிக்க தான் வந்து நான் ஆரம்பிக்கல. ஒரு டாபிக் கொடுத்தா சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா 1947 சொல்லி எழுதிட்டு போற மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். செம்மையா தூக்கம் வருது, முடியல, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு தூக்கம் வருது. ஹாப்பியாக வந்து பார்த்தீங்கன்னா டிவி இல்லை. இனிமேல் நம்ம ப்ரெக்னென்சி ஜேர்னியை ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணலாம். டாடா.